வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உஸ்மான் சாலை சிஏடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. பிரச்சாரத்திற்கு வரும் மக்களை முறைப்படுத்த அக்கட்சியில் தொண்டர் படையை உருவாக்க வேண்டும். விஜய்க்கு துரை வைகோ அறிவுரை. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறை. சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கரூருக்கு ஏன் செல்லவில்லை? வீடியோ வெளியிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விளக்கம். உஸ்மான் சாலை சிஏடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் மிகவும் முக்கிய வணிக பகுதியாக தியாகராய நகர் உள்ளது. இதன் காரணமாக டி நகரில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனிடையே டி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஏடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் தி நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் செய்தியாளர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்தார். அப்போது தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத கொடுந்துயர் அவலம் கரூரில் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவத்தில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம்தான் என வைகோ கூறினார். மேலும் கரூர் சம்பவத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மின்னல் வேகத்தில் செயல்பட்டதாக கூறிய வைகோ இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது சரியானதுதான் என தெரிவித்தார். மக்கள் நெரிசலில் 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர். இன்னும் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை மடிந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக ஆகியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடக்கும் கூட்டங்களுக்கு வரும் மக்களை முறைப்படுத்த அக்கட்சியில் தொண்டர் படையை உருவாக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ யோசனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூரில் நடந்த சம்பவம் போல் இனிமேல் வேறெங்கும் நடைபெறக்கூடாது என தெரிவித்தார். மேலும் மற்ற கட்சிகளில் உள்ள தொண்டர் படையை போல் விஜயும் தனது கட்சிக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என துரை வைகோ அறிவுரை கூறினார். இப்ப அவங்க சகோதரர் விஜயோடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாநில அரசு மூலியமா ஒரு விசாரணை ஆணையம், உயர்நீதிமன்ற தலையீடு இருக்க போது அவர் சகோதரர் விஜயோட விருப்பத்துக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணை வச்சு அதை பத்தி எங்களுக்கு இது கிடையாது. ஆனா இத்தனை பேர் விசாரிக்கும் போது கண்டிப்பா உண்மை வெளியே வரப்போகுது. உண்மையிலே அது ஒரு விபத்தா, இல்ல தவிர்க்கக்கூடிய விபத்தா, தவிர்க்க முடியாத விபத்தா, இல்ல யாரோ ஒரு பின்னணியில் இந்த விபத்து நடந்திருக்காங்கிறது எல்லாம் தெரிய போகுது. அது தெரியறதுக்கு முன்னாடியே இவர் தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம், இல்ல அந்த நடிகர் தான் காரணம்,
இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்து வந்த காரணம் அப்படின்னு பல வதந்திகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, சோசியல் மீடியால தேவையில்லாத அவதூறுகள் பலது இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம என்னன்னா விசாரணை வர்றதுக்கு முன்னாடி அது விசாரணை போய் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு யாரும் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நீ இவர் தான் காரணம் அவர் காரணம் சொல்றது நல்லா இருக்காது. ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறையொட்டி தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரம் வடக்கு பகுதி மற்றும் மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இது குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன் சொந்தங்களை இழந்து தவிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கூடிய விரைவில் கரூர் மக்கள் அனைவரையும் சந்திப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாளில் தமிழகத்தில் மதுவிலக்கு, போதை ஒழிப்பு கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் இயற்றுங்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157ஆம் பிறந்த நாளையொட்டி அக்டோபர் 2ஆம் நாள் உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டின் இன்றைய தலையாய பிரச்சனை மது மற்றும் போதை ஒழிப்புதான் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மது மற்றும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்காவிட்டால் இன்றைய தலைமுறை மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். மதுவிலக்குதான் மகாத்மாவின் கொள்கை, எனவே இதை கருத்தில் கொண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பாமகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூடி மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனுபவ நிலங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும்,
குடிமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை, விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதே போல் எங்களுக்கு 2014 விவசாயி வாங்கிய பெரிய விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணாமல் இருக்குது. எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெவன்யூக்கு போய் சொல்கிறாங்க, ரெவன்யூக்கு போட்டால் போலீஸ் போய் சொல்கிறாங்க. விவசாயிக்கு நியாயம் கிடைக்கல. கடலூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் பல்வேறு வகையான அரசு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு வகை மாற்றம் செய்து பட்டா வழங்கிடவும், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீட்டுமனை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போல ஏற்கனவே குடியிருக்கிற வீடுகளுக்கு இன்னும் பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை அரசாங்கம் மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த நிலம் அந்த பஞ்சமி நிலம் என்பது, அந்த நிலம் 12 லட்சம் ஏக்கரை மீட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் இப்போதும் நிவாரணம் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ஜி.ஆர். சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஜி.ஆர். சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகம் சார்பில் ஜி.ஆர். சுவாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 1 லட்சம் பனை விதை நடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி வேலூர் ஆற்றங்கரை முதல் பாமணி ஆற்றங்கரை வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கரைகள் இருபுறங்களிலும் 6000 பனை விதைகளை நடவு செய்தனர். இதில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 4 பள்ளிகளிலிருந்து சுமார் 150 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பணியை நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் அரியலூரில் மாணவர்களுக்கு இலவசமாக நோயாளிகள் பராமரிப்பு குறித்த துவக்க விழா நாராயணி மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் கிராமப்புற மாணவர்கள் 50 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு முழுவதும் இலவசமாக கல்வி அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் சிம்ம மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். திருப்பூர் பூ மார்க்கெட்டிற்கு அவிநாசி, சத்தியமங்கலம், திண்டுக்கல், நிலக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து சாதாரண நாட்களில் 5 முதல் 7 டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சுமார் 15 டன் பூக்கள் கொண்டு வரப்பட்டது. இதில் மல்லிகைப்பூ 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரையும், முல்லை 1000 ரூபாய்க்கும், வெள்ளை முல்லை 800 ரூபாய்க்கும், செவ்வந்தி 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேலும் இந்த ஆண்டு 30 டன் பூக்கள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கிய இன்ஸ்டாகிராம் வீடியோ தொகுப்புகள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 23வது பதிப்பாக வெளியிடப்பட்ட இந்த விழிப்புணர்வு வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அண்ணாநகர் பகுதியில் புகுந்த குட்டி யானை ஒன்று விவசாய நிலத்தில் உள்ள வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. மேலும் சொட்டு நீர் பாசன பைப்புகளையும் உடைத்து சேதம் செய்துள்ளது. இந்நிலையில் யானைகள் விவசாய நிலங்களுக்கு வராதவாறு வனப்பகுதியை ஒட்டி தடுப்புகள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தொடர்ந்து தங்கம் விலை ஏறுமுகத்தில் உள்ள நிலையில் இன்றும் அதிரடியாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் அதிகரித்து 10,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 161 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,61,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானின் குவேட்டாவில் நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலுஜிஸ்தானில் குவேட்டா பகுதியில் அமைந்துள்ள எல்லைப்புற பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு வெளியே பயங்கர குண்டுவெடிப்பு தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் ஜன்னல்கள் உடைந்துள்ளன. இச்சம்பவம் தொடர்பான குவேட்டா சிறப்பு நடவடிக்கைகளின் SSP முகமது பலோச் மாடல் டவுனில் இருந்து எல்லைப்புற பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு அருகிலுள்ள ஹாலி சாலையை நோக்கி வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் திரும்பிய போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக பலுஜிஸ்தான் சுகாதார அமைச்சர் பக் முகமது கக்கரின் கூறியுள்ளார். இதில் காயமடைந்த 32 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்மான் சாலை CAT நகரை இணைக்கும் புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் MLA அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. பிரச்சாரத்திற்கு வரும் மக்களை முறைப்படுத்த அக்கட்சியில் தொண்டர் படையை உருவாக்க வேண்டும். விஜய்க்கு துரை வைகோ அறிவுரை. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறை. சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கரூருக்கு ஏன் செல்லவில்லை? வீடியோ வெளியிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.